ஆதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆதி வந்து ஆளுங்களோட எல்லாரையும் வந்து டிஷ்ஷும்னு சண்டை போட்டு எல்லாரையும் வந்து ஓட விட்டுடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மனவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா ஓடி வந்து தமிழும் சரி இந்த பக்கம் குட்டி ஆதியும் 2 பேரும் வந்து கட்டி பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஆதித்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும்டா, எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் எனக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன விட்டு கொடுத்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எவ்வளோ பெரிய தூரத்தில் இருந்தாலும் உங்கள் 2 பேரையும் வந்து நான் நிச்சயமாக வந்து கண்டுபிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்துட மாட்டேன்னு நம்பலையா அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் சொல்கிறத வந்து வெளியில் யாருக்கிட்டையும் நீயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப, உங்கள் அம்மாவுக்கு நான் தான் வந்து உங்கள் 2 பேரை வந்து காப்பாற்றினேங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? அவங்கள பொறுத்தளவு அதிகாரிங்க காப்பாற்றின மாதிரியே இருக்கட்டும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தை என்னால் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, மனசு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம், இனிமேல் அவங்க வாழ்க்கையில் வந்து நான் வரலைங்கிற மாதிரியே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஓகே தானே அப்படின்னு அவசரப்பட்டு அம்மா கிட்ட உளறிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் மாட்டேன் அப்படின்னு தமிழ் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தமிழுக்கும் சரி இந்த பக்கம் ஆதித்யாவுக்கும் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இந்த பக்கம் மனோ நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து பாரதி வந்து மனசார வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பசங்களை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க வந்து கரெக்டாக வேண்டுதல் முடிக்கிறாங்க. முடித்தோடனே வந்து 2 பசங்களையும் அழைச்சிட்டு வந்தோடனே தமிழை பார்த்துட்டு கேட்குறாங்க, உன்னை காணோன்னு நான் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறப்ப, உன்னையும் தாண்டா அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் வந்து யார் இதெல்லாம் உதவி செஞ்சால் எப்படி மீட்ட அப்படின்னு கேட்குறப்ப, வேறு என்னம்மா நம்ம வந்து அதிகாரிங்க தான் வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி ரொம்ப நல்லதாக போச்சு அப்படிங்கிறப்ப, நான் சாமி மாதிரி வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு வந்து தமிழ் சொன்னோன்னே, ஆமாம்மா உண்மையிலே வந்து சாமி தாம்மா வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை வந்து நினச்சி பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நிச்சயமாக வந்து நான் வேண்டியிருக்கேன் மனசார, அதுக்காக வந்து சாமியே வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கு, நான் வாழ்க்கையில் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து மனசில் ஆதியை அப்பாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு குருக்கள் வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்ன ஆச்சு, பசங்க வந்துட்டாங்க பார்த்தீங்களாம்மா, நீங்கள் வந்து மனசார வேண்டுறீங்க, உங்கள் வேண்டுதலை இந்த அம்பாள் வந்து நிறைவேற்றி வச்சுட்டா பாருங்கள், நீ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாம் நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோ ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன், தமிழ் வந்து எந்த இடத்துல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் அலமேலு பாட்டியும் லக்ஷ்மி அம்மாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு மறுபடியும் எதுக்கு பசங்க முன்னாடி அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்க வந்து கஷ்டப்பட போகிறாங்க, நீ வா முதல்ல வந்து நம்ம பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். ஆதி அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே பார்த்தா என்ன இது, நம்ம எவ்வளோ தூரம் தடுத்தாலும் வந்து இந்த ஆதி ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூட மாட்டேங்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக ஆதி வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மித்ரா வந்து கேட்குறாங்க, கேள்வி மேலே கேட்டுவிட்டேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீ அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பதில் சொல்லாமல் ஆதி வந்து கரெக்டாக மாடிக்கு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். போனோன்னே என்ன முன்னாடிலாம் வந்து ஆதி நம்ம பேசுனா வந்து கொஞ்சமாவது நின்று என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, இப்போ எதுவுமே சொல்லாமல் அவன் மாட்டுக்கும் கிளம்பி போகிறானே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப நிஷா வந்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நாளுக்கு நாள் வந்து ஆதியோட நடவடிக்கை சரியில்லை, நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நான் அவளை வந்து பிரிச்சுட்டேனே, அதுக்கப்புறம் வந்து என்ன அவளுக்கு வீடு கூட கிடையாது, அவள் வந்து எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு ஆதி வந்து ஃபோன் நம்பரும் வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டாப்புல, அப்படி இருக்க சூழ்நிலை தேவையில்லாமல் நம்ம சந்தேகப்பட்டு நானே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்னோடய ஆதியை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயம் இங்கே பாரதி வந்து யோசிக்கிறாங்க, என்னாச்சு ஏன் பாரதி வந்து இவ்வளோ தூரம் வந்து அதான் பசங்க வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறப்ப, இல்லை நான் வந்து தமிழை வந்து காணும்னு சரி ஆதியும் காணும்னு சரி, நான் 2 பேரையும் வந்து இப்படி வந்து என்கிட்டேருந்து வந்து பிரிஞ்சு போயிட்டாங்களே, நான் மறுபடியும் வந்து அவங்கள பார்ப்பேனான்னு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஒரு விஷயம், அதான் பசங்கள்லாம் கிடச்சிட்டாங்கல்ல, நம்ம ஏன் வந்து மறுபடியும் வந்து நம்ம ஏன் பேசக்கூடாதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வேறு ஊருக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவன் நமக்கு நல்லது,
நான் இதுக்கப்புறமும் வந்து நான் கஷ்டப்பட தயாராக இல்லை, முடிஞ்சது தான் அப்படிங்கிறாங்க முடியுது.